இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ருசியான சுவையான கறித்தக்கடி. இந்த கறித்தக்கடி எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் ஏர்வாடியுடைய ஸ்பெஷல் டிஷ்ஷு அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்லலாம். என்னென்னா எங்கள் ஊரில் கல்யாண வீடுகளெலாம் காலையில் டிஃபனுக்கு கட்டாயமாக அந்த கறித்தக்கடி இருக்கும். இந்த தக்கடி டேஸ்ட்டாக அதே நேரத்தில் உடையாமல் அழகாக ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. முதல்ல கறி ஆணம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே இருக்கணும் ஆணம். அதே சமயம் தேங்காய் முதல்ல சேர்க்கக்கூடாது. தேங்காய் சேர்க்காமல் குக்கரில் வச்சு கறியை நல்லா வேக வச்சு கறி ஆணம் முதல்ல ரெடி பண்ணி வச்சிடலாம். நம்ம எப்படி வீட்டில் நம்ம கறி ஆணம் செய்வோமோ அதே மாதிரியே செஞ்சுக்கிறோங்க. தேங்காய் மட்டும் சேர்க்காமல் இந்த மாதிரி வறுத்த அரிசி மாவு தேங்காய் போட்ட மாவு நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி இது ஒரு பவுல் கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அதையும் அதில் சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை இது 1 கப் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய் ஒரு 3 மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, கூடுதலாகவோ குறைவாகவோ. இப்போ நம்ம கறி குழம்பு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆணத்தை எடுத்து இது நல்லா ஆணம் சூடாக இருக்கணும். நீங்கள் ஆறின ஆணத்தை ஊற்றிடாதீங்க, அப்போ கொலக்கட்டை உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா சூடான ஆணம் எடுத்து அதை நம்ம அதில் ஊற்றி அந்த மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவை ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு நீங்கள் அந்த ஆணத்தை ஊற்றி நல்லாவே விரவி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒன்லி ஆணை மட்டும்தான் ஊற்றி நீங்கள் அதை நல்லா விரவணும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 hour இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கொலக்கட்டை பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் அழகாக கொலக்கட்டையை இந்த மாதிரி சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்பவும் பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கொலக்கட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகவும் செஞ்சிடும், அதே சமயம் பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும். அதனால் இந்த சைஸில் நீங்கள் கொலக்கட்டையை ஃபுல்லாகவுமே அந்த மாவை ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி கொலக்கட்டை செஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா நம்ம கொலக்கட்டைக்கு மாவில் விரவுறதுக்கு ஆணை எடுத்தது போக மீதி ஆணை நல்லாவே தண்ணியாக இருக்கணும். நீங்கள் அதில் தண்ணி காணாது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறோங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆணத்தில் தான் அந்த கொலக்கட்டை பூரா வேகணும். அதனால் நீங்கள் ஆணை நல்லாவே நிறைய வச்சுக்கோங்க. அதே சமயம் கறியை நம்ம தனியாக எடுத்துடணும். என்ன அப்படின்னா கறி ஏற்கனவே நம்ம நல்லாவே குக்கரில் வச்சு வேக வச்சு வச்சுருப்போம். அதனால் அது இன்னும் அந்த கொலக்கட்டையோட மிக்ஸ் ஆகும்போது இன்னுமே வெந்துடும். அதனால் கறியை தனியாக எடுத்துட்டு அந்த ஆணம் மாத்திரம் தனியாக வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் நீங்கள் அந்த ஆணத்தை வச்சு அதில் நீங்கள் கொலக்கட்டையை ஃபுல்லாக சேர்க்கணும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா முதல்ல ஃபஸ்ட்டில் ஹை ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் கொலக்கட்டை உடையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவு இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொலக்கட்டை இப்போ ஓரளவு பாதி வெந்துச்சு. இதுக்கு கொலக்கட்டைக்கு பார்த்திங்கன்னா இந்த கறி தக்கடிக்கு கறியில் போடுறத விட தலைக்கறியில் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கறி தக்கடி தலைக்கறியில் போடுறது தான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அந்த தனியாக எடுத்து வச்சுருந்த கறியை அதில் சேர்த்துட்டேன். ஏன்னா கொலக்கட்டையை நல்லா வெந்துருச்சு. அதனால் இப்போ கறியையும் சேர்த்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் பாலை லாஸ்ட்டாக ஊற்றி, நம்ம ஆரம்பத்தில் கறியில் தேங்காய் ஊற்றக்கூடாது, லாஸ்ட்டாக தேங்காய் பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த கறி தக்கடி செய்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கொலக்கட்டை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த தக்கடியுடைய ஸ்பெஷலில் இது உடையாமல் பண்ணுறது தான். சிலருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே உடஞ்சிரும். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உடையவே உடையாது. சூப்பரான சுவையான டேஸ்டான கறித்தக்கடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த கறித்தக்கடி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். காலையில் டிஃபனுக்கு மட்டும் இல்லை, நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் அந்த மாதிரி தக்கடி செய்யலாம். எங்கள் ஊர் ஏர்வாடி ஸ்பெஷல் தக்கடி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.